ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः नमस्तस्मै पिनाकिने। நைமிஷாரண்யத்தில் தீர்க்க சத்திரம் நடக்கிறது. அதுக்கு லோமசரன்ற வியாசபுத்திரர் சூத்தர் வரார். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அப்போ அவர் லோமசர் தக்ஷனுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல ஈஸ்வரன் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அங்க வந்த தக்ஷ பிரஜாபதி அப்படின்ற பிரம்மாவனுடைய புத்திரர் பெரிய விப்ரர் பிராமணோத்தமர்ன்றதுனால எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணவும், பரமேஸ்வரன் அவருடைய ஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம்ன்றதுனால அவர் உட்கார்ந்துருக்கார். அதை பார்த்து கோபப்பட்டு சாபம் கொடுக்கறான் தக்ஷன். அது வரைக்கும் பார்த்தோம். அந்த சாபத்தை கேட்டு கோபப்பட்டு நந்திகேஸ்வரர் பேசுறார். யஜ்ஞோதானம் தபஸ்சைவ தீர்த்தானி விவிதானி ச யஸ்ய நாம்னா பவித்ராணி சோயம் சப்தோதுனா கதம். நீ பண்ணக்கூடிய வேத யஜ்ஞங்கள், தானங்கள், தபசு, இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பவித்திரத்துவத்தை எதனால் அடையிறதுன்னா ஈஸ்வரனால தான் அடையிறது. அதெல்லாம் பவித்திரம்தான். தபசு பவித்திரம்தான், யஜ்ஞம் பவித்திரம்தான், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்கள் எல்லாம் பவித்திரம்தான். ஆனா அந்த பவித்திரத்துவத்துக்கு காரணமா இருக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபந்தான். அதிலிருந்து தான் மங்களம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை நீ எப்படி சாபம் கொடுக்கலான்னு கேட்கிறார். விருத்தாதே பிரம்மஜாபல்யாத் சப்தோயம் தக்ஷ துர்மதே ஏனேதம் பாலிதம் விஸ்வம் சர்வேண ச மகாத்மனா சப்தோயம் சகதம் பாபருத்ரோயம் பிராமணாதமா. ஏனேதம் பாலிதம் விஸ்வம், எந்த ஸ்வரூபத்தினால இந்த ஜெகத்தானது காப்பாற்றப்படுகிறதோ, அதனால்தான் ஷீவான்றதுக்கு வஹத்தின்னு அந்த வாக்கு வஹதி, ஷீ சயனம், சயனாத்து அந்தர்யாமியாக அதுல படாம இருந்துட்டு இருக்கிற ஸ்வரூபம் ஈஸ்வரன். அதுதான் நம்ம வேதாந்தத்துல விவர்த்த காரணம்னு சொல்றோம். ஈஸ்வரனுடைய சந்நிதியில நடக்கிறது. ஆனா நேரடியாக பாலனம் ஈஸ்வரன் பண்றது இல்லை. அதனால அந்த ஷீ வஹத்தின்னு சொல்லும் பொழுது அங்க அதே ஸ்வரூபம் ஜெகத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுக்கு அந்நியமாக இல்லாததாக இருக்கிறதுனால ஜெகத் பரிபாலனமும் ஈஸ்வரன் பண்றான். அப்போ ஒரு அக்னி காட்டை எரிக்கிறதுன்னா அக்னியினுடைய ஸ்வரூபம் உஷ்ணஸ்வரூபம். அது போய் காட்டை எரிக்கிறது இல்லை. காடுங்கிற அந்த உபாதியானது அக்னி சம்பந்தம் ஏற்படுறதுனால எரியறதே ஒழிய, நெருப்பு கிட்ட கேட்டா நான் எதையுமே எரிக்கலையே, நான் பாட்டு எப்பவுமே என்னோட உஷ்ணஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாக இருக்கு. அது மாதிரி ஈஸ்வரனுடைய சுரூபம் சர்வாந்தர்யாமியாக நம்ம சொல்ற சுரூபமானது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கு. நாமரூபத்துக்கு அப்பாற்பட்டு நிர்குணமாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால அதே ஸ்வரூபம் எது பாலனம் பண்ணுதுன்னு சொல்றோமோ அதுவே முக்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்யான்னு சொல்லுவோம் வேதாந்தத்துல. அந்த ஏனேதம் பாலிதம் விஸ்வம் சர்வேணச்ச மகாத்மனா, அந்த ஈஸ்வர சுரூபம் இந்த ஜெகத்தை அதே ஸ்வரூபந்தான் ஜெகத் பரிபாலனம் பண்றது. அப்படிப்பட்டது சப்தோயம் ச கதம் பாப ருத்ரோயம் பிராமணாதமான்னு நந்தி கேட்கிறார். ஏவம் நிர்வர்சிதஸ்தேன நந்தினாஹி பிரஜாபதிஹி நந்தினஸ்ச சசாபாத தக்ஷோ ரோஷசமன்விதா.
உடனே ரோஷம் வந்துடுறதான் தக்ஷனுக்கு. என்ன சொல்றான்? யூயம் சர்வே ருத்ரவரா வேதபாஹ்யாஸ்ச வைபிருஷம் சப்தாஹி வேதமார்க்கைஸ்ச ததா த்யக்தா மஹர்ஷிபிஹி பாகண்டவாத சம்யுக்தாஹ சிஷ்டாச்சார பகிஷ்கிருதாஹ கபாலினஃப் பானரதாஸ்ததா காலமுகாஹ்யமி அப்படின்னு அந்த சிவ சுத்தி இருக்கக்கூடிய கணங்கள், அந்த சிவகணங்களையும் சிவனோட கூட இருக்கிறவாளையும் சேர்த்து மொத்தமா திட்டுறான், சாபம் கொடுக்கறான் தக்ஷன். யூயம் சர்வே ருத்ரவராகா, ருத்ரனோட கூட இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே வேதபாகியாக. ஏற்கனவே பார்த்தோம், இந்த வேதபாகியம்னு சொல்றது இது உயர்வு நவிர்ச்சின்னு சொல்றோமே தமிழ்ல, அந்த மாதிரி திட்டுற மாதிரி இருந்தாலும் தாத்பரியம் இருக்கிறது அப்படிங்கிற நிந்தாஸ்துதினும் சொல்றது உண்டு. சமஸ்கிருதத்துல இந்த வள்ளலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடு வேணும்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு சிவகவியில. அது நிந்தாஸ்துதி. சுப்பிரமணியரை உயர்த்து சொல்ற விஷயங்கள் தான் அது. அதையே ஈஸ்வரனை பத்தி பாடி முருகனை தாழ்த்தி சொல்ற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருந்தது. அது மாதிரி இங்க பரமேஸ்வரனுடைய கணங்களை பத்திய சுரூபத்தை சொல்றது. வேத பாஹ்யனும் பகவான் தான், வேதத்தினுடைய அந்தர்யாமியாக இருக்கிறதும் பகவான் தான். அதே பரமேஸ்வரன் தான் யஜ்ஞத்துக்கான பலத்தை கொடுத்துண்டு ஈஸ்வரனாக இருக்கார். யஜ்ஞத்துல நீ ஈஸ்வரனை ஸ்மரிக்காம நீ எப்படி பண்ற அப்படின்னு இந்த கணங்கள்லாம் கேட்கறது. ஆனா அவன் என்ன சொல்றான்? தக்ஷ பிரஜாபதி நீ வேத பாஹ்யன், நீங்கெல்லாம் வேதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கேன்னு அர்த்தம். வேதத்துக்கு வெளியிலன்னா வேதத்திற்கு அப்பாற்பட்டது. யஜ்ஞங்களினுடைய பலனாக மட்டும் ஈஸ்வரன் யஜ்ஞங்களுக்கு ஆதாரமாக இருக்கார். அப்போ கர்ம பல தாத்தாவாக ஈஸ்வரன் இருந்தாலும் கர்மாவனுடைய பலனாக ஈஸ்வரன் இல்லை. அதனாலதான் மோட்சத்தை அடையணும்னா கர்மாவால மட்டும் அடைய முடியாது. ஏன்னா கர்மாவனுடைய பலனாக இருந்தாதான் செய்யப்பட வேண்டிய சாத்திய வஸ்துவாக இருந்தா மட்டும்தான் அதை ஒரு காரியம் செஞ்சு அடைய முடியும். ஸ்வதசித்தமாக சுப்பிரகாசமாக பரமேஸ்வரன் எப்பவுமே காரியத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால வேதபாஹ்யன். வேதபாஹ்யம்னா இங்க கர்மபாஹ்யம்னு அர்த்தம். வேதாந்த வேத்தியமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இந்த யஜ்ஞத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கான்னு அர்த்தம். அதனால யூயம் சர்வே இங்க அவன் திட்டுறதாக சொல்றான். ருத்ரவரா வேதபாஹ்யாஸ்ச வைபிருஷம், நீங்கெல்லாம் வேதத்துக்கு வெளியில் இருக்கிறவர்கள். சப்தாஹி வேத மார்க்கைஸ்ச ததா த்யக்தா மஹர்ஷிபிஹி, ரிஷிகள்லாம் உங்களை பத்தி எங்க சொல்றா? வேத மார்க்கத்துல உங்களை வேதத்துக்கு அப்பாற்பட்டதாக தானே வெளியில வச்சிருக்கான்னு இவன் சொல்றான். பாகண்டவாத சம்யுக்தாக சிஷ்டாச்சார பகிஷ்கிருதாக. அதே மாதிரி இந்த ஞானிகளுடைய சேஷ்டை கட்டுக்குள்ள இருக்காது. கட்டுன்றது வேத மார்க்கம் ஒரு ஆச்சாரத்தை சொல்றது. அதுதான் சமூகத்தை இந்த ஞானத்தை நோக்கி எடுத்துன்னு போகிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த சொசைட்டியை ஸ்ட்ரக்சர் பண்ணி, ஒரு இண்டிவிஜுவல் லைஃபையும் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி, எதை பண்ணா, யார் பண்ணா, எப்போ பண்ணா, எப்படி பண்ணா ஒருத்தனை மோட்சத்துக்கு உயர்த்தி எடுத்துன்னு போகும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணி ரிஷிகள்லாம் கொடுத்திருக்கிறது தான் வைதிக மதம். அந்த வேதத்துல இருக்கக்கூடிய சிஷ்டாச்சாரங்கள் எல்லாருக்கும் அப்ளிகபிள். ஞானிகள் மட்டும் அதுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஈஸ்வரன் அதுக்கு அப்பாற்பட்டவன். ஏன்னா கட்டுப்பாடு வழியாக கட்டிலிருந்து க்ரோன் அவுட் ஆனவா. க்ரோ அவுட்னா என்னன்னா, அது என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து இப்போ அதுக்கு ஒரு சுவாமிகள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு 4 வயசு 5 வயசு பையங்களா இருக்கும்போது கோலி குண்டு விளையாடுவோம். கோலி குண்டு விளையாடும் பொழுது ராத்திரி 7 மணி 8 மணிக்கு கோலி குண்டு விளையாடிட்டு அத்தனை ஒரு 10 கோலி இருக்கு, அதை எடுத்துன்னு ஒரு டப்பால போட்டு கொண்டு அதை பிறகு ஜாக்கிரதையா தலானி கடியில எங்க எவனா தம்பியோ யாரோ எடுத்துன்ற மாட்டானா, எடுத்துன்ற கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா பொத்தி வச்சுப்போம். கொஞ்ச நாளைக்கு ஒன்ஸ் அந்த வயசு தாண்டின அப்புறம் அந்த கோலி குண்டு நமக்கு ஒரு பிரயோஜனமா இருந்தோ, we grow out of it. அதே கோலி குண்டு அதுக்கப்புறம் நம்ம அது எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ அது என்ன, எப்போ அது தேவைப்பட்டதோ, எப்போ அதுக்கான முக்கியத்துவம் இருக்கோ அப்போ அதுல இருக்கான்.
அப்போ ஒன்ஸ் அதிலிருந்து அவன் க்ரோ ஆயிட்டான்னா அதிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய உபயோகம் இல்லையே. அதுக்காக கோலிகுண்டு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல கோலிகுண்டினுடைய நீடு இப்பயும் அப்ப இருந்தது இல்ல, அதனுடைய பிரயோஜனமே ஒண்ணும் கிடையாது அப்படி அர்த்தம் இல்ல. இவன் அதிலிருந்து க்ரோ ஆயிட்டான், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞானிகளினுடைய நிலை, ஈஸ்வரனுடைய நிலை, இந்த சிஷ்டாச்சாரத்தினால ஞானிகள் அந்த ஞான நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு கட்டுப்பட்டு இருக்க போறதில்லை. ஏன்னா சர்வஸ்வரூபமா ஆனதுக்கு அப்புறம் கட்டுப்பாடு என்ன? கோ விதிகி கோ நிஷேதகான்னு சொல்றது சாஸ்திரம். அதே மாதிரி ஈஸ்வரனும் இதுக்கு அப்பாற்பட்டு தானே இருக்க. ஈஸ்வரனுக்கு உள்ள இருக்கிறது தான் இதெல்லாம்னாலும் இதுக்குள்ள ஈஸ்வரனை அடக்க முடியாதுன்றதுனால சிஷ்டாச்சார பகிஷ்கிருதாக, சிஷ்டாச்சாரத்திற்கு வெளியில் இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தப்படி இங்க அவன் ஒரு திட்டு மாதிரி திட்டுறான். யாரு? தக்ஷ பிரஜாபதி. கபாலின பானரதாஸ்ததா காலமுக்கியாஹ்யமீ. கையில கபாலத்தை எடுத்துட்டு என்னத்தையோ குடிச்சுட்டு ஒரு வாழ்க்கை. இந்த இவாள்லாம் இருக்காளே நாகசாதுக்கள்னு, அந்த மாதிரி இப்போ அந்த சுரூபத்துல லயிச்சிருக்கிறவா. கட்டுப்பாடு என்ன இருக்க போறது? இதிசப்தாஸ்ததா தேன தக்ஷேன சிவகிங்கராக ததா பிரகபிதோ நந்தி தக்ஷம் சப்தும் பிரச்சக்கிரமே. ஆக சிவகிங்கரர்களை இப்படி சாபம் கொடுக்கிறார் தக்ஷ பிரஜாபதி. உடனே கோபம் வந்துடுத்தான் நந்திக்கு. தக்ஷம் சப்தும் பிரச்சக்கிரமே, தக்ஷனை சாபம் கொடுக்கிறேன்னு கிளம்பிட்டார் நந்தி. சப்தாவயம் துவயா விப்ர சாதவ சிவகிங்கராக விருதா ஏவ பிரம்மஜாபல்யாது அஹம் சாபம் ததாமி தே. நீ என்னப்பா எங்களுக்கெல்லாம் சாபம் கொடுக்க கிளம்பிட்டியே? சப்தாவயம் துவயா, எங்களை எல்லாரையும் நீ சாபம் கொடுத்த. யாரு? நாங்கெல்லாம் யாரு? விப்ரா சாதவஹா சிவகிங்கராஹா. என்ன ஹே விப்ர, நாங்கெல்லாம் சாதுக்கள், சிவகிங்கரர்கள், எப்பவுமே சிவஸ்வரூபத்துல லயிச்சிருக்கிறவர்கள். அப்பேற்பட்டவாள நீ சாபம் கொடுக்க கிளம்பிட்ட. விருத்தா ஏவ பிரம்மஜாபல்யாத் அஹம் சாபம் ததாமிதே. நான் உனக்கு கொடுக்கிறேன் சாபம்னு கிளம்பிட்டார் நந்திகேஸ்வர். வேதவாதரதா யூயம் நானியதஸ்தீதி வாதினா. இப்ப வைதிகால திட்டுறார் இவர். வேதவாதரதாஹா, வேதம் சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு, அதை சொல்லியிருக்கு, இந்த யாகத்தை பண்ணா இந்த பலன், அந்த யாகத்தை பண்ணா அந்த பலன், சொர்க்கத்துக்கு போலாம், அதை பண்ணலாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தின்னு சொல்றாரு பகவான் கீதையில. அதே மாதிரி வேதவாதரதாஹா யூயம் நானியதஸ்தீதி வாதினா, இதே கீதையில வருது. காமாத்மான ஸ்வர்கபராஹா இங்கேயும் சொல்றார். லோப மோக சமன்விதாக, அங்க ஜென்ம கர்ம பலப்பிரதாம்னு. லோப மோக சமன்விதாக, லோபத்தினாலையும் மோகத்தினாலையும் கூட தானே நீ இந்த வேதத்தினால வரக்கூடிய பலன்களை உத்தேசித்து போகிற. கர்ம காண்டத்துல இருக்கக்கூடிய வேத பலன்களை ஏன் நீ உத்தேசிக்கிறேன்னா உன்னுடைய ராகத்வேஷத்தினாலதான் அதை தேடுற. காமாத்மானஹா ஸ்வர்க பராகா லோப மோக சமன்விதாக, அதனால ஆசையினாலதான் இதெல்லாம் தேடி போயின்னு இருக்கேள் நீங்களாம். அப்படிப்பட்ட நீ ஈஸ்வரனையே சர்வம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய எங்களை சாபம் கொடுக்கறதாவதுன்னு கோபப்படுறார். வைதிகஞ்ச புரஸ்கிருத்திய பிராமணா சூத்ரயாஜகாக தரித்ரணோ பவிஷ்யந்தி பிரதிகிரக ரதா சதா. அதனால நீங்கள்லாம் தரித்திரர்களாக கடவுதுன்னு சாபம் கொடுக்கிறார். பிரதிகிரக ரதா சதா. என்ன வைதிக கர்மாவை விட்டு ஒவ்வொருத்தையும் யாஜகம் பண்ணி பிழைக்கிறவனா ஆகிறதுன்னு சபிச்சாராம். என்ன அந்த காலத்துல யஜனம் யாஜனம் இது ரெண்டும் பிராமண தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. தக்ஷ கேஜித் பவிஷ்யந்தி பிராமணா பிரம்ம ராட்சசாக, சில பேர் பிரம்ம ராட்சசாலும் ஆகிறதுன்னு சபிச்சார்னா. லோமசௌவாச்ச விப்ராஸ்தே சாபிதாஸ்தேன நந்தினா கோபினா பிருஷம் அத ஆகர்ணிய ஈஸ்வரோ வாக்கியம் நந்தின பிரகசன்னிவ வாஜவாக்கியம் மதுரம் போதைத்தம் சதாசிவா. பரமேஸ்வரன் லோமசர் சொல்றார். பரமேஸ்வரன் என்ன அந்த நந்தியை பார்த்து சொல்றாராம். தே விப்ராஹா சாபிதாஹா தேன நந்தினா கோபினா பிருஷம். கோபத்தினால நந்தி சபிச்சார். சாபத்தை சொல்லி முடிச்ச உடனே அத ஆகர்ணிய ஈஸ்வரஹா வாக்கியம் உவாச்ச. பரமேஸ்வரன் இதை கேட்டுட்டு சொல்றார். யார்கிட்ட? நந்தினஹா, நந்திக்கு சொல்றாராம். பிரகசன்னிவ, ஒரு புன்முறுவலோட. என்ன வாக்கியம்? மதுரம், மதுரமான வாக்கியத்தை இங்க சொல்றார். போதயுக்தம் சதாசிவா. போதயுக்தம்னா
ரொம்ப உயர்வான வார்த்தைகள், உபதேசம் செய்யக்கூடிய வார்த்தைகளை பரமேஸ்வரன் வந்து நந்தி கிட்ட சொல்றார். மகாதேவ உவாச்ச கோபம் நார்ஹசி வை கர்த்தும் பிராமணான் பிரதி வை சதா. அதனால கோபம்ன்றதே தப்பு. கோபம் நார்ஹசி, கோபப்படுறது தப்பு. அதுவும் பிராமணான் பிரதி வை சதா. பிராமண விப்ரர்கள் வேதத்தை வேதம் நான் நேத்திக்கே சொன்னேன், பாத்திரமாக இருக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு வந்து மரியாதை. ஜாதியை பத்தி நம்ம இங்க சொல்றது இல்ல. வேதத்தை தாங்குகிற ஒரு உபாதியோடு இருக்கிறதுனால அதுக்கு வந்து மரியாதை. மாதிரிதான் ராஜானா அவனுக்கு வந்து அந்த தர்மத்தை தாங்கி இருக்கிறதுனால ராஜாவுக்கு வந்து மரியாதை. ராஜா வந்து நாராயண ஸ்வரூபம்னு அங்க கத்திரியனுக்கும் மரியாதை தான். அந்த அந்த காரியத்தினுடைய விசேஷம் எதை தாங்கி இருக்கோ அந்த அதுக்கான இப்போ தன் நமஸ்காரம் பண்றோம்னா எதுக்காக? அவனுடைய ஞானத்துக்காக பண்றோம், இல்ல அவனுடைய காரியம் வந்து சத்கர்மா பண்றான், அந்த குணம் இருக்குன்னா குணத்துக்காக பண்றான். இப்போ ஒரு சங்கீத ஞானம் இருக்குன்னா ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கா, அதுக்கு அவன் நமஸ்காரம் பண்றான். ஏன் பண்றான்? அந்த வித்வத்காக பண்றான். சரஸ்வதியினுடைய சுரூபம் அங்க தெரியறதுனால. அந்த மாதிரி இங்க பிராமணான் பிரத்தின்னு பரமேஸ்வரனே சொல்றார். ஏன்னா வேதமே வாழ்க்கையாக இருக்கிறவர்கள். பிரம்மா அப்படிங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம். பிராமணஹானா வேதத்தையே அந்தமாக வச்சிருக்கிறவர்கள், வேதத்தையே குறிக்கோளாக, வேதத்தை ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு வேதத்துக்காக வாழறது. த்விஜஹானே பேரு, த்விஜாதீயாகா பல இடத்துல வரும். இங்கேயே புராணத்துல வந்து த்விஜா 2 தடவை பிறக்கிறவர்கள். ஒருத்தன் பிறப்பு அம்மாட்டேந்து பிறக்கிறது, இன்னொன்னு வேதத்துக்காக பிறக்கிறது. உபநயனம் பண்ணும் பொழுது இந்த குழந்தைய வந்து வேதத்துக்கு விடுறேன்னு சொல்றார் அப்பா. அதனால வேதத்துக்காக பிறக்கிறதுனாலதான் த்விஜாதி அப்படின்னு 2வது தடவை பிறந்தவர்கள். இந்த த்விஜ அப்படிங்கிறது நிறைய இதுக்கு உண்டு. கோழி கூட த்விஜம் தான். ஏன்னா முதல்ல முட்டையா பிறக்குது, அப்புறம் முட்டையில இருந்து கோழி குஞ்சா பிறக்கிறதுனால அதுக்கும் த்விஜம், 2 தடவை பிறக்கிறதுன்னு. அது மாதிரி பல்லு இருக்கே, அதுக்கும் த்விஜம்னு பேரு. பல்லு முதல்ல குழந்தையா இருக்கும்போது ஒரு பல்லு வருது, அதுக்கப்புறம் விழுந்துட்டு இன்னொரு தடவை பிறக்கிறதும், இதெல்லாம் த்விஜா. அது மாதிரி பிராமணனுக்கும் த்விஜம்னு பேரு. வேதத்துக்குள்ள பிறக்கிறதுனால 2வது தடவை பிராமணான் பிரதிவை சதா. கோபி நார்ஹசி வை கர்த்தும் கோபம் நார்ஹசி வை கர்த்தும் பிராமணான் பிரதிவை சதா. பிராமணாः குரவः ஹி ஏதே வேதவாதரதா சதா. பிராமணர்கள் தர்மத்தை உபதேசிக்கக்கூடியவர்கள்ன்றதுனால குரவஹா. அதனாலதான் ராஜகுருவா இருந்தவர்கள், மந்திரிகள்லாம் வந்து தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவாளா தான் இருந்தா. அதனால கோவிந்த தீட்சிதர் அந்த மாதிரி இங்க கூட சவுத்துல இருந்த மந்திரிகள்லாம் பார்த்தோம்னா குருக்கள் எல்லாமே வந்து பிராமணர்களா இருந்தது. காரணம் என்னன்னா தர்மசாஸ்திரத்தை வந்து ராஜாக்களுக்கு போதிக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு இருந்ததுனால அவர்கள் இருந்தார்கள். அட்வைசர்ஸ்னா வெறும் மத்த அட்வைஸ் மட்டும் இல்ல, இந்த தர்மத்தை சொல்லணும் ராஜாக்களுக்கு. அப்பதான் தர்மப்படி ராஜா வந்து ராஜ்யம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால குரு ராஜாக்களுக்கும் குரு, அதை தவிர மற்ற சாமானியர்களுக்கும் குருவாக இருக்கிறதுனால பிராமணாக குரவஹாகி ஏதே வேதவாத ரதா சதா. வேதத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறவர்கள். வேதவாத ரதாகனா அது வந்து நெகட்டிவ் கனோடேஷன் மட்டும் கிடையாது, வேதத்தை பத்திய வாதத்துல லயிச்சிருக்கிறவர்கள்னு அர்த்தம். வேதம்ன்றது வந்து ரொம்ப உயர்வான விஷயம் இல்லையா? ஈஸ்வரனுடைய சொரூபமாக இருக்கிற வேதம், அதுலயே லயிச்சிருக்கிறவர்கள் குருக்கள் அப்படின்னு இங்க பகவான் பரமேஸ்வரன் நந்தி கிட்ட சொல்றார். வேதோ மந்திரமயா சாட்சாத் ததா சூக்தமயோ பிருஷம் சூக்தே பிரதிஷ்டிதேஹ ஹி ஆத்மா சர்வேஷாம் அபி தேஹினாம். அதனால வேதன்றது என்னன்றது இங்க சொல்றார். வேதோ மந்திரமயா, மந்திரஸ்வரூபமாக இருக்கிறது வேதம். சந்தஸ்ன்னு பேர் இல்லையா வேதம் வந்து. சந்தஸ்னா ரிக்குங்கிறதுக்கு சாந்தசம். சந்தஸ்னா வந்து மீட்டர் மட்டும் கிடையாது, ரிக்கு மீட்டரோடு இருக்கக்கூடிய ரிக்குகளுக்கும் சந்தஸ்ன்னு பெயர். வேதத்துக்கே சந்தஸ்ன்னு பெயர். மந்திரஸ்வரூபமாக இருக்கு. மந்திரத்துக்கு வந்து சப்த விசேஷம் அர்த்த விசேஷம் 2 உண்டு. மந்திரம் அர்த்தம் தெரியலன்னாலும் மந்திரம் சொல்றதுனால சுத்தி ஏற்படுறது. அப்படிப்பட்ட மந்திர சமூகமாக இருக்கக்கூடியது வேதம். வேதோ மந்திரமயா சாட்சாத்து. அதனால மயட்டுங்கிறது மயஹான்ற சப்தம் வந்து மந்திரத்தினால் நிரப்பப்பட்டதுன்னு எடுத்துக்கிறது. இந்த மந்திரமே மாறி இருக்குன்னு மயஹா 2 அர்த்தத்திலையும் வரும். பிராச்சுரியம்
என்ன பிராச்சுரியம்னா ஃபில்டு வித்னு அர்த்தம். அதான் அன்னமய கோஷா அப்படின்ற இடத்துல பிராச்சுரியார்த்தமா இல்ல பரிணாமமா, அன்னம் இதுவாக மாறி இருக்குன்னு அர்த்தமான அங்க விசாரம் உண்டு. இந்த மாதிரி இந்த வேதோ மந்திரமயகான்றது மந்திரத்தினால நிரப்பப்பட்டது வேதம். மந்திரம் தான் வேதம். சாட்சாது ததா சூக்தமயோ பிருஷம். என்ன சூக்தமாக இருக்கிறது. அந்த சூக்தம் என்னன்னா சூக்தே பிரதிஷ்டிதோஹி ஆத்மா. ஆத்மஸ்வரூபமானது அந்த வேத சூக்தத்துல பிரதிஷ்டிதமாக இருக்கு. வேதமானது ஆத்மாவனுடைய சுரூப. அதனாலதான் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகன்ற போது ஈஸ்வரனுடைய மூச்சு. வேதத்திலேருந்து தான் சிருஷ்டி. இந்த நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மா சிருஷ்டி பண்றாருன்னு ஏன் பிரம்மாவை சிருஷ்டி பண்றதா சொல்லி நான்முகனாகிய பிரம்மன். 4 முகம்ன்றது என்ன? 4 வேதம் தான் 4 முகம். 4 முகமாக இருக்கிறது 4 வேதம். அந்த 4 முகமாக இருக்க 4 வேதத்தை யார் சிருஷ்டி பண்ணான்னா பரமேஸ்வரன் தான். மகாவிஷ்ணுனுடைய நாபியிலிருந்து வர்றது வேதம். அதனால மகாவிஷ்ணுங்கிறது யாருன்னா பரமேஸ்வரன் சக்தியோடு கூட இருக்கும் பொழுது அவ்யாகிருத்த பராசக்தியினோடு மகத்தோடு சேர்ந்து வரும் மகத்தாக புத்தி ரூபமாக ஆகிறது மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். ஏன்னா எப்படி பிரம்மம் சிருஷ்டி பண்றது? நிர்குணம்தான் ஈஸ்வரன். நம்ம சொன்னோம் ஷீங்கிற பதத்துக்கு சயனம் நிர்குண வஸ்துவாக இருக்கு பரமேஸ்வர ஸ்வரூபம்னா. எப்படி நிர்குண பிரம்மம் சிருஷ்டி பண்றது அப்படின்னா சோகாமயதான்னு சொல்றது சாஸ்திரம். முதல்ல ஒரு சங்கல்பம் வர்றது. சிருஷ்டி ஏற்படணும்னு சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால ஆரம்பிக்கிறது தான் சிருஷ்டி. அந்த சங்கல்பத்தில் இருந்து அவ்யாகிருத்தமான மாயையினால், இன்ஃபேக்ட் அந்த சங்கல்பமே மாயையினால ஏற்படுறதுதான். இல்லைன்னா நிர்குணமா இருக்கிற சுரூபம் எப்படி சங்கல்பம் பண்ண முடியும்? அப்போ அங்க சகுணமாக ஆயுதான சங்கல்பமாகிறது. சங்கல்பம்ன்றதே ஒரு குணம் தானே, ஒரு தன்மை தானே. அது எங்கேருந்து வருதுன்னா அவ்யாகிருத்த பராசக்தியிலிருந்து இந்த மகத்துங்கிறது புத்தி தத்துவம். அங்கதான் சங்கல்பம் ஏற்படுது. அந்த சங்கல்பத்திலிருந்து ஹிரண்ய கர்ப்பன் தோன்றான், அகங்காரம் தோன்றது அப்படின்னு சாஸ்திரம். சாங்கியனும் அதை ஒத்துக்கிறான். அப்போ பிரகிருதியினுடைய சுரூபம் எப்படி இருக்குன்னா இந்த அவ்யாகிருத்த ஈஸ்வரனோட நிர்குண பிரம்மத்தோடு அவ்யாகிருத்த பராசக்தி சேரும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய மகத்தத்துவமானது அதுதான் ஹிரண்ய கர்ப்பனை தோற்றுவிக்கிறது. அந்த மகத்தத்துவம் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். அதிலிருந்து வரக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிறது வேதஸ்வரூபம், அதுதான் பிரம்மா. அந்த வேதத்திலிருந்து வர்றதுதான் சிருஷ்டி. அந்த ஏன்னா வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம்னு உபனிஷத்துகள் சொல்றது. நம்மளுடைய பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் நாமரூபமாகவே இருக்கு. நாமரூபமாக இருக்கணும்னா அப்ப என்னதுன்னா சப்த ரூபமான சிருஷ்டி தான். சப்தாத்மகமான சிருஷ்டி ஏற்படுறதுன்னா எதிலிருந்து அந்த சிருஷ்டி? வேதத்திலிருந்து சிருஷ்டி ஏற்படுறது. அப்போ அந்த வேதம் தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கு இங்க. அப்படிங்கிறதுனால இங்க பரமேஸ்வரன் சொல்றார் சூக்தே பிரதிஷ்டிதா ஹி ஆத்மா சர்வேஷாம் அப்படி தேகினாம். எல்லாருடைய ஆத்மாவாக இருக்கிற ஸ்வரூபமானது இந்த சூக்தமாக இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள்ல ரூட்டடா இருக்கு, பிரதிஷ்டிதா. தஸ்மாத் ஆத்மவிதா ந நிந்தியா ந ஆத்மவிதோ நிந்தியாக ஆத்மா ஏவ அகம் நச்ச இதரா. அதனால இங்க ஈஸ்வரன் இங்க மகா வாக்கியம்னு சொல்லக்கூடியதாகிய ஒரு விஷயத்தை சொல்றார் பரமேஸ்வரன். ஆத்மா ஏவ அகம். இந்த ஆத்மஸ்வரூபமாக எது இருக்கோ அது நான் தான், பரமாத்மா நான் தான் சொல்றார். இது புராணம்னு சொல்றோம். புராணத்துல இங்க மகா வாக்கியமா மகாதேவன் பரமேஸ்வரன் உபதேசம் பண்றார் நந்திக்கு ஆத்மா ஏவ அகம், நான் தான் ஆத்மவஸ்து நச்ச இதரஹா. அப்ப எங்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த பிரதிஷ்டிதம், இந்த வேதமாகியது எங்கிட்ட பிரதிஷ்டிதமாக இருக்கு. அப்போ நீ எதை நிந்த பண்ற? ந நிந்தியோ ஆத்மவிதா. ஆத்மவித்தாக இருக்கக்கூடிய இந்த பிராமணர்களை நீ நிந்த பண்ணேன்னா யார நிந்த பண்ற? நீ என்னையே நிந்த பண்ற. ஏன்னா ஆத்மா நான் தான் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். ஆத்மாவை நீ நிந்த பண்றதுக்கு சமம் பிராமணர்கள் நிந்த பண்றது. அதனால பிராமணன் நீங்க சொல்றது யாருன்னா வேதத்தை தெரிஞ்சு
அந்த ஜாதி பிராமணன் சொல்ற குணபிராமணன் கர்மாவனாலையும் பிராமணத்தன்மையோடு இருக்கவன் அர்த்தம். வேதத்தை அனுஷ்டிக்கிறவன் அப்பேற்பட்டவா ஈஸ்வர சமம் அப்படிங்கிறதுனால நான் ஆத்மவிதோ நிந்தியாக ஆத்மைவ அகம் நச்ச இத்தரா கோயம் கஸ்துவம் கொச்சாகம் வை கஸ்மாத் சப்தாகி வை த்விஜாகா. என்ன நீ வேற நான் வேறன்ற மாதிரி நினைச்சு பண்றியே, நீ எதை சாபம் கொடுக்கற? நீ கொடுக்கிற சாபம் உன்னுடைய சுரூபமா இருக்கக்கூடிய என்னையே கொடுக்கறதாக அர்த்தமாறுது அப்படின்னு நந்திக்கு சொல்றார். பிரபஞ்ச ரச்சனாம் ஹித்வா புத்தோ பவ மகாமதே. அதனால நீ சாதாரண லௌகீகமான புத்தியை தியாகம் பண்ணு. பிரபஞ்ச ரச்சனாம் ஹித்வா புத்தோ பவ மகாமதே. அதனால புத்திமான் ஆகு. புத்திமான்னா இங்க ஞானின்னு அர்த்தம். ஞானத்தை தேடு. இந்த சுரூபம் என்னங்கிறத யோசி. சாமான்யமா கோபதாபத்துக்கு நீ ஆட்கொண்டு அதுலயே உழண்டு இருக்காதேன்னு நந்திகேஸ்வரத்தை சொல்றார். பிரபஞ்ச ரச்சனாம் ஹித்வா புத்தோ பவ மகாமதே தத்துவஞானேன நிர்வர்த்திய ஸ்வஸ்த குரோதாதிவர்ஜிதா. தத்துவஞானேன நிர்வர்த்தியஸ்வ. உன்னோட வாழ்க்கை எப்படி நடத்துன்னா தத்துவஞானத்தை தெரிந்து கொண்டு நட. அது நடக்கிறது தான் உனக்கு நல்லது. குரோதாதி வர்ஜிதா ஸ்வஸ்தா. ஸ்வஸ்தியமா இரு, ஹெல்த்தியா இருங்கிறார். எப்படின்னா குரோதாதி வர்ஜிதா. ஸ்வஸ்தகானா தன்னிலையோடு இருன்னு அர்த்தம். தன்னிலை மாறாமல் இரு அப்படின்னு. எப்படி இருக்கிறதுன்னா குரோதாதி வர்ஜிதா. இந்த காம குரோதாதிகளை தியாகம் பண்ணு. நடக்கிறது நடக்கட்டும். அவன் சொல்றாங்கிறதுனால நீ திருப்பி கோபப்படுறியே இல்லையா? அப்ப என்ன ஆறுது? அகந்தா தானே அதுக்கு பிரச்சனை. என்ன சொல்லிட்டான், இல்ல எங்களை சொல்லிட்டான், இல்ல நம்மள சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு பாவம். அப்ப நீ என்ன பண்ற? பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற, குரூப்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற. அதனால பிரபஞ்ச ரச்சனாக்குள்ள நீ வந்துடுற. சிருஷ்டிங்கிற இந்த சம்சார கடல்ல உன்னை நீ ஒரு தனி வியக்தியாகவோ ஒரு சமூகத்தினுடைய ஒரு அங்கமாகவோ நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால தானே அவன் சொல்றது உன்னை ஹர்ட் பண்றது. அதுல இருந்து வெளியில வான்னு சொல்றார். பிரபஞ்ச ரச்சனம் ஹித்வா. இந்த லௌகிக விஷயங்கள் அந்த புத்தியை விட்டு வெளியில ஸ்வஸ்தகா. உன்னுடைய நிலை எது? நான் ஸ்வரூபம் எதுதான் அஸ்வஸ்தா. ஸ்வஸ்தானம் என் தன்னிலை மாறாமல் அர்த்தம். தன்னிலை எது? இந்த வந்துட்டு போகிறது தன்னிலை கிடையாது. எது வந்துட்டு போறதுன்னா நான் இன்னார், நான் இப்ப இப்படி இருக்கேன், என்ன அதை சொல்லிட்டான். அப்ப அந்த நானுங்கிற நிலை இருக்கேன், இந்த தன்மை தேகத்தோடு நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். தேகத்தோடு நான் என்ன பாக்குறேங்கிற போது அது ஸ்வஸ்தானம் ஆகாது. சுரூபம் எதுன்னா மாறாம இருக்கிறது தான் என்னுடைய சுரூபம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக மாறாம இருக்கிற சுரூபத்துல நான் இருக்கிறது தான் ஸ்வஸ்தம்னு அர்த்தம். அதுதான் தத்துவஞானம். அந்த தத்துவஞானத்துல நீ இரு. எப்படின்னா குரோதாதி வர்ஜிதா. தானாவே குரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. குரோதம் எங்க வரும்? என்ன இந்த பாடின்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் அவன் பேசிட்டான். இதுல இருந்து நீ வெள்ளவான்னு பரமேஸ்வரன் நந்திகேஸ்வருக்கு உபதேசம் பண்றார். ஏவம் பிரபோதிதா தேன சம்புனா பரமேஷ்டினா விவேக பரமோ பூத்வா சைலாதோ ஹி பரமஹாதபாஹ. அதனால பரமேஸ்வரனால இப்படி போதனை பண்ண உடனே விவேக பரமோ பூத்வா, விவேகம் ஏற்பட்டு சைலாதஹாஹி மகாதபாக, நந்திகேஸ்வர் முதலானவர்கள்லாம் விவேக பரமர்களாய் என்ன பண்ணான்னா சிவேன சகசங்கம்ய பரமானந்த சம்ப்ளுதா. பரமேஸ்வரனோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள்னு முடிக்கிறார். தக்ஷோபிஹி ருஷாவிஷ்ட ரிஷிபி பரிவாரிதா யயௌ ஸ்தானம் ஸ்வகம் தத்ர பிரவிவேஷ ருஷான்விதா. சங்கம்ய பரமானந்த சம்ப்ளுதா. பரமேஸ்வரனோட கிளம்பி அவள்லாம் போயிட்டா. யாரு? நந்திகேஸ்வரர் முதலான சிவ பரிவாரங்கள் எல்லாம் ஈஸ்வரனோட சேர்ந்து திரும்பி போயிடுத்து. தக்ஷன் என்னாரான்னா அபிஹி ருஷாவிஷ்டா ரிஷிபி பரிவாரிதா. ரிஷிகளோடு கூட இருந்து கொண்டு தக்ஷ பிரஜாபதி யயௌ ஸ்தானம் சொகம், தன்னுடைய இடத்துக்கு போறான் அவனும் கிளம்பி. ஏன்னா நைமிஷாரண்யத்துக்கு வந்திருக்கிறதா தானே இந்த கதையை பார்த்தோம். அவனும் திரும்பி போயிட்டான். பிரவிவேஷ ருஷான்விதா ஸ்ரத்தாம் விஹாய பரமாம் சிவபூஜகானாம் நிந்தா பரஸ்ஸஹி பபூவ நராதமஸ்ச சர்வை மஹர்ஷிபிருபேத்ய சதத்ர சர்வம் தேவம் நினிந்த நபபூவ கதாபி சாந்தஹ. அப்போ இங்க சந்தச மாத்தி ஒரு ஸ்லோகம் வருது. பெருசா எழுதுறார். ஸ்ரத்தாம் விஹாய பரமாம் சிவபூஜகானாம் நிந்தாபர சகி பபூவ நராதமச்ச.
ஸ்ரத்தாம் விஹாய, ஸ்ரத்த இல்லாமல் போய் என்ன பண்றான் தக்ஷ பிரஜாபதினா, பரமாம் சிவபூஜகானாம் நிந்தாபரஹா. இந்த வித்தாந்தம் நடந்ததுனால அவனுக்கு கோபம் தங்கி போயிடுத்தான் தக்ஷ பிரஜாபதிக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு சாதாரண விஷயம், ஈஸ்வரன் எழுந்து நிக்கலைங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு பெருசா வெடிச்சு பிடித்தது. இவனுடைய கர்வத்தினால தான் ஏதோ பெரிய வேத விற்பன்னன், என்ன மாதிரி ஒரு பிரம்மாவனுடைய பையனாக இருக்கக்கூடிய ஒரு விப்ரனை பார்த்து எழுந்துக்காம இவன் நிக்கிறான் உட்காண்டிருக்கான்னு பரமேஸ்வரனை பார்த்து கோபப்பட்ட ஒரு காரணம் இவனுக்கு இந்த அளவுக்கு கோபம் ஜாஸ்தியாயிட்டு போயிடுத்து. ஸ்ரத்தாம் விஹாய பரமாம் சிவபூஜகானாம் நிந்தாபரா. பரமேஸ்வர பூஜை பண்றவா எல்லாரையும் நிந்த பண்ணிட்டு இருக்கானா. ஏன்னா ஈஸ்வரன் மேலேயே கோபம் வந்துடுத்து. சஹி பபூவ நராதமஸ்ச. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன்ல அதமனாக போயிட்டு இருக்கான். சர்வைஹி மகரிஷிபிகி உபேத்திய சதத்திர சர்வம் தேவம் நினிந்த. எல்லா தேவதைகளை நிந்தா பண்றானா. நபபூவ கதாபி சாந்தா. அந்த விஷயத்திலிருந்து அவன் ரெக்கவரே ஆலன்னு சொல்லி முடிக்கிறார் கண்ணா. பபூவ கதாபி சாந்தா. சாந்தியே அவனுக்கு ஏற்படலை. அவன் கோபம் உள்ளுக்குள்ள புகஞ்சுட்டே இருக்கு. இது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த யாகம் பண்ணும் பொழுது இத நிமித்தமா வச்சுதான் அவன் ஈஸ்வரனை கூப்பிடலன்றது கனெக்ஷன். இது ஸ்ரீஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதமே மாஹேஸ்வர கண்டே கேதாரகண்டே புராண பிரஸ்தாவ தக்ஷ விற்த்தாந்த வர்ணனம் நாம பிரதமோத்தியாய. அதனால முதல் அத்தியாயம் இதோட முடியறது. 81,000 ஸ்லோகத்தோடு கூடியதாகிய இந்த ஸ்கந்த புராணத்திலுடைய மாகேஸ்வர கண்டத்துல கேதாரகண்டம்ன்ற முதல் காண்டம் அது இதோட முடியறது. த்விதீயோத்தியாய தக்ஷயஜ்ஞ வர்ணனம். லோமச உவாச்ச. தக்ஷயஜ்ஞ வர்ணனம் ஆரம்பிக்கிறது. லோமசர் சொல்றார், ஏகதாது ததாதேன யஜ்ஞ பிராரம்பிதோ மகான் தத்ராஹூதாஸ்ததா சர்வே தீக்ஷிதேன தபஸ்வினா ऋषयो विविधास्तत्र वसिष्ठाद्याः समागताः अगस्त्यः कश्यपोत्रिश्च वामदेवस्तथा भृगुः तदीचो भगवान् व्यासो भरद्वाजोत गौतमः एते जान्ये च बहवः समाजग्मुर्महर्षयः तथा सर्वे सुरगणा लोकपालास्तथा परे विद्याधराश्च गन्धर्वाः किन्नराप्सरसगणाः सप्तलोकात् समानीतो ब्रह्मालोकपितामहः वैकुण्ठाश्च तथा विष्णुः समानीतो मखं प्रति देवेन्द्रो हि समानीत इन्द्राण्या सह सुप्रभा तथा चन्द्रो हि रोहिण्या वरुणः प्रियया सह कुबेरः पुष्पकारूढो मृगारूढोत मारुतः वस्तारूढः पावकश्च प्रेतारूढोत निर्वृतिः. யாரெல்லாம் இப்போ லோமசர் சொல்றார், ஒரு தடவை ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறார் தக்ஷ பிரஜாபதி. அங்க பல பேரை கூப்பிட்டுருக்காராம். ஏன்னா தீட்சிதனாக இருக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதி எல்லாரையும் கூப்பிட்டாருன்னு ஆரம்பிக்கிறது. தீட்சிதேன தபஸ்வினா, பெரிய தபஸ்வியாகவும் தீட்சிதராகவும், தீட்சித யாகம் பண்ணவர்னு அர்த்தம். அப்பேற்பட்டவராகிய இந்த தக்ஷ பிரஜாபதி எல்லா ரிஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறதுனால பலவேறு ரிஷிகள் வந்தாலாம் அங்க அந்த யஜ்ஞத்திற்கு. யாரெல்லாம் வந்தான்னு லிஸ்ட் பண்றது இந்த புராணம். வசிஷ்டாத்யாக சமாகதாக, வசிஷ்டர் முதலான ரிஷிகள் அங்க வந்து அடைந்தார்கள். அகஸ்தியர், கஷ்யபர், அத்ரி, வாமதேவர், பிருகுஹு, ததீச்சிஹி, வியாசரே வந்தார்னு சொல்றது. பகவான் வியாசா, பரத்வாஜா, கௌதமஹா. எப்பவுமே வியாசரை சொல்லும் பொழுது பகவான் வியாசகான்னு ஆச்சாரியாலே பகவத்கீதா பாஷ்யத்துல பகவான் வியாசகா அப்படின்னு ஸ்வயம் நாராயணஹான்னு அங்க வியாசரை உயர்த்தி அதான் சொல்றது. அதனால அந்த அட்ஜெக்டிவ் பகவான் வியாசகா. மற்ற எல்லாரையும் லிஸ்ட் பண்றது புராணம். அகஸ்தியா, அகஸ்யபா, அத்ரிஹி, வாமதேவஹா, பிருகுஹு, ததீச்சின்னு சொல்லிட்டு வரும்போது வியாசருக்கு மட்டும் பகவான் வியாசகா, பரத்வாஜா, கௌதமஹா அப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் இங்க வராலாம். ஏதேச்சா அந்நியே பகவஸ் சமாஜக்முர் மகர்ஷயா. பேர்பட்ட ரிஷிகள்லாம் இந்த தக்ஷ பிரஜாபதியுடைய யஜ்ஞத்திற்கு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கா. ததா சுரகணாக லோகபாலாக, தேவர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், சங்கீதத்துக்காக வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒவ்வொரு விதமான தேவதைகள் எல்லாம், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரச கணங்கள், சப்தலோகாத்து சமானீதா பிரம்மலோக பிதாமகா. சத்தியலோகத்திலிருந்து
பிரம்மலோக பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் பிரம்மா லோக பிதாமகா சத்தியலோகத்துக்கு சப்தலோகான்னு இருக்கீங்க. சத்தியலோகாத்து சமானீதோ பிரம்மா லோக பிதாமகா. பிதாமகர்னு பேரு பிரம்மா. பிரம்மா வந்து மானசபுத்திரர்களை சிருஷ்டி பண்ணி அவர்களிருந்து தானே வந்து சிருஷ்டி ஏற்படுறது. அதனால பிதாமகர் அப்படின்னு பிரம்மாவை சொல்றது. அந்த பிரம்மா சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா வரார், வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு வரார் அந்த யஜ்ஞ தத்திரத்துக்கு. அதே மாதிரி தேவேந்திரன் வரான், இந்திராணியோடு கூட தேவேந்திரன் வரானா. இந்திராணியா சக தேவேந்திரா, தம்பத்தியோட வர்றது விசேஷம். தம்பத்தி தரிசனமே வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. அதனால இந்திராணியை அழிச்சுன்னு வந்திருக்கானா தேவேந்திரன் யஜ்ஞத்திற்கு. அதே மாதிரி சந்திரன் ரோஹிணியோட வந்திருக்கான், வருணன் பிரியையோட வந்திருக்கான் அப்படின்னு வரிசையா யாரெல்லாம் வந்திருக்கா இந்த யஜ்ஞத்திற்குன்னு சொல்லிட்டு போறது புராணம். குபேர புஷ்பகாரூடா, எதுல வந்தான்றதையும் இங்க சொல்றது. குபேரன் வந்து புஷ்பகம்ன்ற தன்னுடைய வாகனத்துல ஏறி வரானா. மிருகாரூடோத மாருதா, என்ன மாருதி வாயுவானது மான் அப்படிங்கிற தன்னுடைய வாகனத்துல. ஏன்னா மானுங்கிறது அந்த வாயுவினுடைய ஸ்பீடை வந்து சிக்னிஃபை பண்றது. பஸ்தாரூட பாவகா, ஆட்டு வாகனத்துல ஏறி வர்றது அக்னி வராராம். பிரேதாரூடோத நிருருதி, நிருருத்தின்ற ஒரு தேவதை, அதாவது இந்த அழிவை காண்பிக்கிறது. என்ன எல்லா ஒரு சிருஷ்டின்னு சொன்னா மங்களமான விஷயங்களும் இருக்கும், அமங்கலமான நாசம் ஏற்படுத்தக்கூடியதும் சிருஷ்டியில ஒரு அங்கம் தானே. பகவான் கீதையில சொல்லும் பொழுது காலனாக இருந்து தகிச்சுன்னு இருக்கேன், இந்த உலகத்தை சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் சிருஷ்டிய. அதனால வந்து அதுவும் ஒரு தேவதையாக இருக்கு, ஒரு ஃபோர்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். அதை நிருத்திங்கிறதாக சொல்லப்படுறது. அது எதுல வருதுன்னா பிரேதாரூடா, பிரேதம் தான் அதுக்கு வாகனம். என்ன பிசாச்சம் பிரேத்தம் இதெல்லாம் வந்து நிருத்தியினுடைய தன்மையை காண்பிக்கிறது, டிஸ்ட்ரக்ஷன். அதுவும் ஒரு தேவத்தை. நம்மளுடைய தர்மத்துல சாஸ்திரங்கள் வந்து யமனைய உபாசிக்கிற மாதிரி நிருத்தி இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸும் ஈஸ்வரனுடைய ஒரு அங்கமாக பார்க்கிறோம். அதனால பிரேதாரூடோத நிருதி எதே சர்வே சமாயாதா யஜ்ஞவாட்டே த்விஜன்மனா. இந்த த்விஜன்மனா இதை சொன்னனே, த்விஜன்மாவான இருக்கக்கூடிய இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய யஜ்ஞவாட்டிகைக்கு இவா எல்லாரும் வந்து சேர்றா. இப்போ ரிஷிகளும் வரா, தேவர்களும் வரா இல்லையா. சுரகணாக, லோகபாலாக, வித்யாதராக, யக்ஷகந்தர்வர்கள், மகாவிஷ்ணுவே வரார். பிரம்மா வரார், மகாவிஷ்ணுவே வராராம் அங்க. என்ன அப்படி அப்படின்னா தக்ஷ பிரஜாபதியினுடைய ஒரு ஒரு உயர்வை இங்க காண்பிக்கிறது. ஏன்னா ஈஸ்வரனே வந்து எங்க நடக்கிறதுன்னா இங்க கங்கை கரையில நடக்கிறது. தே சர்வே சத்கிருதாஸ்தேன தக்ஷேன துராத்மனா. அந்த தக்ஷ பிரஜாபதி அவ எல்லார்களுக்கும் மரியாதையை கொடுக்கறான். சத்கிருதாகா, எல்லாரையும் அமர வச்சு அவளுக்கு வாத்தியம் இதெல்லாம் பண்ணி கொடுத்து. பவனானி மகார்ஹானி சுப்ரபானி மகாந்திச்ச, பெரிய பெரிய பவனங்கள் இவாளெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு, இந்த யஜ்ஞம் நடக்கிறதுக்கு யஜ்ஞசாலை இதெல்லாம் ஏற்பாடாயிருக்கு. துவஷ்ட்ரா கிருதானி திவ்யானி கௌசல்யேன மகாத்மனா. துவஷ்ட்ராங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன். அந்த தேவலோகத்தினுடைய ஒரு சிருஷ்டி செய்யக்கூடியவன்றதுனால இங்க துவஷ்ட்ராவை கூப்பிட்டு தக்ஷ பிரஜாபதி, ஏன்னா பிரம்மாவனுடைய பையங்கிறதுனால அவனுடைய பிரபலமா தானே இருப்பார். அதனால துவஷ்ட்ரா கிருதானி திவ்யானி கௌசல்யேன, ரொம்ப ஜொலிக்கிறதாம். தேஷு சர்வேஷு திஷ்ணியேஷு யதா ஜோஷம் சமாஸ்திதாக வர்த்தமானே மகாயஜ்ஞே தீர்த்தே கனகலே ததா. கனகலம் அப்படிங்கிறது தான் அந்த க்ஷேத்திரம். இந்த யஜ்ஞம் நடக்கிறது கனகலம்ன்ற க்ஷேத்திரத்துல, கங்கை தீரத்துல. வர்த்தமானே மகாயஜ்ஞே தீர்த்தே கனகலே, கனகலம்ன்ற அந்த க்ஷேத்திரத்துல இந்த யஜ்ஞம் நடக்கிறது. அங்க இவா எல்லாரும் வந்திருக்கான்னு சொல்றார். ரித்விஜஸ்ச கிருதாஸ்தேன பிருக்வாத்யாஸ்சபோதனாஹ தீக்ஷாயுக்தாஸ்ததா தக்ஷ கிருத கௌதுக மங்களஹா. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அவன் தக்ஷனை வந்து குதூகலம் அடைய செய்யறா. பார்யயா சகிதோ விப்ரைஹி கிருதஸ்வஸ்தேயனோ பிருஷம் ரேஜே மகத்வேன ததா சுகிருத்பிஹ் பரிதஸ் சதா. எல்லாரும்
உச்சமான குரல்னால ஆசீர்வாதம் பண்ணி ஏதஸ்மின் அந்தரே தத்ர ததீஜிர்வாக்கியம் அப்ரவீத். இதுக்கு நடுவுல ததீச்சி மகரிஷியானவர் அவனுக்கு கொஞ்சம் புத்திய சொல்றார். என்ன சொல்றார்? ததீஜிர்வாச்ச ஏதே சுரேஷா ரிஷயோ மஹத்தராஹ சலோகபாலாஸ்ச சமாகதாஸ்தவ ததாபி யஜ்ஞஸ்து ந சோபதே பிருஷம் பினாகிநாதேன மகாத்மனா வினா. ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கப்பா தக்ஷ பிரஜாபதி. எப்படின்னா பெரிய பெரிய ராஜாக்கள், ரிஷிகள், லோகபாலர்களாக இருக்கக்கூடிய தேவதைகள், தேவேந்திரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் வந்திருக்கா. சமாகதாஸ்தவ. அப்படி இருந்தாலும் ததாபி என்னன்னா யஜ்ஞஸ்து ந சோபதே, இருந்தாலும் மங்களமாக இல்லையே இந்த யஜ்ஞசாலை. முக்கியமான ஒண்ணு குறையறது என்றார். என்ன? பிருஷம் பினாகிநாதேன மகாத்மனா வினா. பினாக்கினா பரமேஸ்வரனுடைய பெயர் நம்ம பார்த்தோம். பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு மேலாக இருக்கிற ஸ்வரூபம் அந்த பினாகி ஸ்வரூபத்தினா என்ன ரட்சிக்கணும்னு இந்த மங்கள ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். பினாகி யஜ்ஞா யஸ்யாக்ஞயா ஜெகத் சிருஷ்டா விரிஞ்சி பாலகோ ஹரிஹி சம்ஹர்த்தா காலருத்ராக்கியோ நமஸ்தஸ்மை பினாக்கினே. அப்போ மும்மூர்த்திகளுக்கு மேலாக இருக்கிறத பினாக்கின்னு சொல்லும் பொழுதே பரபிரம்ம வஸ்து தான் இங்க சொல்லப்படுறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அப்பேற்பட்ட ஸ்வரூபம் சர்வாந்தர்யாமி ஈஸ்வரனை வரிக்காம நீ பண்ணக்கூடிய யஜ்ஞம் எங்க சோபம் மங்களத்தை அடையிற போறது. அதனால நவசோபதே பிருஷம் பினாக்கிநாதேன மகாத்மனா வினா. பினாக்கியான ஈஸ்வரனை கூப்பிடாம இந்த யஜ்ஞசாலையில மங்களமே தென்படல் ஏன்னு சொல்றார் ததீஜி. ஏனைவ சர்வாண்யபி மங்களானி ஜாதானி சம்சந்தி மகாவிபஸ்சிதா சோசௌ ந திருஷ்டோத்ர புமான் புராணோ விஷத்வஜோ நீலகண்டः கபர்தி. இந்த நீலகண்டா கபர்த்திலாம் நம்ம பார்ப்போம் அடுத்த இதுல. இங்க அவர் என்ன சொல்றார்? ஏனைவ சர்வாணி அபி மங்களானி ஜாத்தானி. என்னென்ன மங்களங்கள்லாம் ஏற்படுறதோ அது ஈஸ்வரனாலதான் ஏற்படுறது. அதுதான் மங்களம். ஏன்னா அஸ்தித்வத்தை கொடுக்கக்கூடிய சுரூபம் ஈஸ்வர சுரூபம் தான். சத்துன்னு இல்லைன்னா அது எப்படி மங்களமாகும்? இருக்கின்ற தன்மை தானே மங்களம். அதனால அந்த தன்மையை கொடுக்கறது எதுன்னா ஈஸ்வர சுரூபம் தான் கொடுக்கறது. சத்தா ஸ்பூர்த்தி பிரதானம் பண்றது ஈஸ்வர சுரூபம். அதனால சர்வ மங்களமும் ஈஸ்வரன்டே தான் வருது. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே. ஏன்னா நஹி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்யதேன்னு சுரூப ஞானத்துக்கு தவிர வேற பவித்திரம் என்ன இருக்கு? அப்போ அந்த பவித்திரமான சுரூபம் சுஸ்வரூபம் தான், ஈஸ்வர சுரூபம் தான்றதுனால அது சேர்றதுனாலதான் எல்லா சுரூபத்திலையும் மங்களம் வர்றது. ஏனைவ சர்வாண்யபி மங்களானி ஜாத்தானி. ஈஸ்வர சுரூபன்னாலதான் எல்லாத்துக்கும் மங்களம் சேர்றது. சம்சந்தி மகாவிபஸ்சிதா சஹா அசௌ ந திருஷ்டா. அப்படிப்பட்ட சுரூபம் இங்கே கண்ணுல தென்படல. அதனால அத்திர உமான் புராணா விஷத்வஜா நீலகண்டः கபர்தி. எப்பேற்பட்ட ஸ்வரூபன்னா ரிஷபத்வஜன் அப்படின்னு பேரு. ஈஸ்வரனுடைய துவஜம் இருக்கே, கொடியானது ரிஷபத்தோடு இருக்க ரிஷப கொடி. முருகனுக்கு வாரணத்வஜன் பேர். வாரணத்துவசன், வாழ்க வாழ்கவன் வறுமைகள் நீங்க இருக்கோ இல்லையோ கந்த சஷ்டி கவசம். வாரணத்வஜன். சுப்பிரமணியருக்கு யான கொடி. இங்க பரமேஸ்வரனுக்கு ரிஷபத்வஜம். ரிஷத்வஜோ நீலகண்டः கபர்தி. நீலகண்டனாகிய பரமேஸ்வரன் இல்லேன்றதுனால அமங்கலானி ஏவச்ச மங்களானி பவந்தி ஏனாதிகிருதானி தக்ஷ. எந்த சுரூபம் வர்றதுனால அமங்கல விஷயங்களும் மங்களமாக மாறுறதோ அப்பேற்பட்ட சுரூபம் இல்லாததுனால இந்த யஜ்ஞவாட்டிகை அமங்கலமாக தெரியறதுன்னு சொல்றார் ததீச்சி. திரயம்பகேன அத சுமங்கலானி பவந்தி சத்யோஹி அபமங்கலானி. அபமங்கலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் திரியம்பகனாகிய ஈஸ்வரன் வர்றதுனால மங்களமாகிறது அப்படின்னு சொல்றார். இதுல நிறைய இந்த ஈஸ்வரனுடைய அஷ்டோத்திர நாமத்துல இருக்கிற நாமங்கள் இங்க வருது. நீலகண்டகா, கபர்தி, திரையம்பகா, வரிசையா ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு போறார் ததீச்சி. இதுக்கு நம்ம சிவதத்துவ ரகசியத்துல நீலகண்ட தீட்சிதர் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரகசியார்த்தம் கொடுக்கிறார். அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवाद जी. धन्यवाद.